ஹலோ மக்களே, ஐ விஷ் யூ வெரி வெரி ஹாப்பி நியூ இயர். இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த புத்தாண்டு 2026 நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நீங்கள் ஆசைப்படுற எல்லா நல்ல விஷயங்களும் உங்களை சேரணும்னு நான் மனசார வாழ்த்துறேன். இது ஒரு சின்ன மினி விலாக் தான். டிசம்பர் 31 அன்னைக்கு நம்ம ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மால் போர்த்தோவில் இருக்குது, நார்த் ஈஸ்ட் ஷாப்பிங் சொல்லுவாங்க, அங்கே தான் வந்திருந்தோம். நீங்கள் இப்போ பார்க்கிங் ஸ்லாட் தான் பார்த்துட்ருக்கீங்க. எவ்வளோ கார்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்க இல்லையா? நான் ரிட்டன் வரும்போது காட்டுறேன். பார்க்கிங் ஸ்லாட் எவ்வளோ எம்டியாக இருக்குதுன்னு நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஷாப்பிங் மாலுக்கு வந்ததுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே நம்ம இப்போ ஒரு 5 o'clock வந்திருப்போமா, 7 o'clock கம்ப்ளீட்டாக இந்த மாலை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு, கஸ்டமர்ஸு, கிளைண்ட்ஸு, ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறவங்க, அப்புறம் க்ளீனர்ஸு எல்லாருமே 7 o'clock க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. ஏன்னா புத்தாண்டை ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுன்றதுக்காக. இதை கேட்கும்போதே எனக்கு நம்ம ஊர் ஃபீலிங் தான் வந்தது. ஏன்னா நம்ம ஊரில் கார்ப்பரேட்ஸில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன், இந்த மாதிரி மால்ஸ்லேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மாதிரி செலிப்ரேஷன் டைமில் எல்லா ஷாப்ஸும் ஓப்பனாக தான் இருக்கும். கார்ப்பரேட்ஸ்லேயும் லீவெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நைட் ஷிஃப்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம், வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். பட் இங்கே ஒர்க் லைஃப் பேலன்ஸுன்றது எவ்வளோ முக்கியம், எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் இங்கே காஸ்மெட்டிக்ஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்தது. நமக்கு ஹேர் சம்மந்தமான பொருளெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுக்காக ஃப்ளோரி காஸ்மெட்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கடையை தேடிக்கிட்டே இருந்தேன். ஃபைனலி அந்த கடையை கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே போயிட்டு சில பொருட்களெல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதெல்லாம் வாங்கிட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட்டு ஷாப்புக்கு போயிட்டோம். ஒர்க் லைஃப் பேலன்ஸ்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போர்ச்சுகலில் எப்பயுமே வெக்கேஷன் லீவுன்னு சொல்லிட்டு ஆகஸ்ட்டில் ஒரு 15 days லீவ் கொடுப்பாங்க. அப்புறம் டிசம்பரில் ஒரு 15 daysன்னு சொல்ல முடியாது, டிசம்பரில் ஒரு 1 week எடுத்துக்கலாம். 1 week உங்களுக்கு லீவ் கொடுப்பாங்க. இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் அப்படிலாம் கிடையாது. எல்லா தனியார் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே லீவு கன்ஃபார்மாக கொடுத்துருவாங்க. ஸோ ஆகஸ்ட்டில் ஒரு 15 days வெக்கேஷன் லீவ் இருக்கும், டிசம்பரில் ஒரு 1 week வெக்கேஷன் லீவ் இருக்கும். இது ரெண்டுமே போர்ச்சுகலில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, உங்களுக்கு லீவ் கிடைக்குதுன்றது. சரியா? ஒர்க் லைஃப் பேலன்ஸை பற்றி பேசும்போது சேலரி பற்றி கண்டிப்பாக எப்படி பேசாமல் இருக்க முடியும்? போர்ச்சுகலில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 12 months சேலரி கிடையாது, 14 months சேலரி. 14 months சேலரினா ஆகஸ்ட்டில் வெக்கேஷன் லீவ் சொன்னேன் இல்லையா, 15 days வெக்கேஷன் லீவ் கொடுப்பாங்கன்ட்டு. அந்த 15 days வெக்கேஷன் லீவை நம்ம என்ஜாய் பண்ணுறதுக்காக 1 month சேலரியை போனஸாக கொடுத்துருவாங்க. ஒரு ஜூலையில் டபுள் சேலரி போடுவாங்க. தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ்லாம் நம்ம ஊரில் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி போனஸாக ஒரு 1 month சேலரி போட்டுருவாங்க. அதே மாதிரி கிறிஸ்மஸ் டைமில் நவம்பர் மந்த் சேலரியோட ஒரு டபுள் சேலரி போடுவாங்க. 2 மாதத்துக்கான சேலரியை சேர்த்து போடுவாங்க. அந்த மாதிரி நமக்கு 12 months சேலரி வராது, 14 months சேலரி போர்ச்சுகலில் உங்களுக்கு சேலரி கிடைக்கும். என்ன கேட்டால் அது ஒரு நல்ல விஷயம். ஒர்க் லைஃப் பேலன்ஸை பொறுத்த வரைக்கும் 8 hours தான் உங்களுக்கு ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 40 hours ஒர்க்கிங் ஹவர்ஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே லீவு. அப்புறம் 12 months சேலரிக்கு பதிலாக 14 months சேலரி கிடைக்கும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு ஓவரால் லைஃப்பை நீங்கள் இங்கே போர்ச்சுகலில் வாழ்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்பவே ரிலாக்ஸிங்காக, ஃபேமிலியோடு வரீங்க அப்படின்னா லாங் டேர்மில் நீங்கள் வாழ்கிறதுக்கு ரொம்பவே நல்ல ஃபீலை கொடுக்கும். அப்புறம் நாங்கள் சுற்றி பார்த்துட்டு சாப்பிட்டு பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதை சாப்பிட்டுட்டு கிளம்புறதுக்கே அங்கே லேட் ஆகிடுச்சு. கிளம்புங்கன்னு சொல்லிட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் இங்கே பார்க்கிங் ஸ்லாட் பார்க்கும்போது ஆல்ரெடி எல்லாருமே கிளம்பியிருந்தாங்க. மோஸ்ட் ஆஃப் த பார்க்கிங்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக இருந்தது. இது வரைக்கும் இவ்வளோ ஃப்ரீயாக இந்த பார்க்கிங் இருந்து நான் பார்த்ததே கிடையாது. சரி, ஓகேன்னு சொல்லிவிட்டு நியூ இயர் ஈவை முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.